நான் இந்த வருஷம் துவக்கத்தை ரொம்ப வெறுமையாக துவங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அற்ப ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீங்களே போதும் போதும்னு சொல்லுவீங்க. எப்படி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை இதுக்கு மேலே தாங்க முடியும்? அப்படி சொல்லுகிற நாளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த வருஷத்தில் தேவன் தருகிற ஒரு அழகான வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவாரா? வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல. ஒருத்தன் வானத்து நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? இல்லை கடலுடைய மண்ணைத்தான் எண்ண முடியுமா? எண்ணவே முடியாத ஒரு பெரிய பெருக்கத்தை இந்த 2026 ஆண்டு நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2026 ஆண்டு ஒரு தெய்வீக பெருக்கத்தின் ஆண்டு. இது ஒரு தெய்வீக பெருக்கத்தின் ஆண்டாய் நமக்கு மாறப்போகிறது. எப்படி மாறுது? கர்த்தர் நமக்காக இந்த வருஷத்தை ஒரு பெருக்கத்தின் நன்மையினாலே நிரப்பி வைத்திருக்கிறார். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஈசாக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 11வது வசனத்தில் பஞ்ச காலத்தில் ஒரு தேசத்தில் விதை விதைக்கிறார்கள். தேசமே பஞ்சத்தில் நிறைஞ்சிருக்குது. ஆனால் தேசத்தின் பஞ்சத்தின் நடுவிலும் ஈசாக்கு போய் விதை விதைக்கிறாரு. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்களேன். ஒருத்தன் சாதகமாக இருக்கும்போது போய் வேலை செய்யறதே கஷ்டம். ஆனால் பாதகமாக இருக்கும்போது எப்படிங்க வேலை செய்ய முடியும்? சூழ்நிலை நமக்கு நன்மை செய்யும், பலன் தரும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்தால் நம்ம போய் வேலை செய்யலாம். ஆனால் சூழ்நிலையை பார்த்தா நம்பிக்கையே இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் வருங்கிற வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஈசாக்கு போய் விதை விதைக்கிறார். பஞ்ச காலத்திலே தேவன் ஈசாக்கை 100 மடங்கு அறுவடையை வர வைத்தார். இந்த வருஷம் ஒருவேளை எப்படி இருக்கும் நீங்க தயங்கி கொண்டிருக்கலாம். 2026 எப்படி இருக்க போகுது? என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வரப்போகுதா? பஞ்சம் வரப்போகுதா? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். பஞ்சம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், என்ன வேணா வரட்டும், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, பஞ்ச காலத்திலே நான் 100 மடங்கு விளைவை தருவேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில எல்லாமே பஞ்சம் போல இருக்கலாம், எல்லாமே வெறுமை போல இருக்கலாம், எல்லாமே எதிர்மறையா இருக்கலாம், எதுவுமே வாய்க்காம இருக்கலாம். ஆனால் இந்த 2026 ஆண்டு பஞ்சத்தின் நடுவிலே ஒரு பெருக்கத்தை தர விரும்புகிறார். எதிர்மறையான சூழ்நிலைகள் நடுவிலே ஒரு பெருக்கத்தை காண போறீங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் வருங்க. எது வேணால் எதிர்மறையாக போகட்டும், எது வேணால் நம்பிக்கை இல்லாமல் போகட்டும், ஆனால் நீங்கள் கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஒரு பெரிய பெருக்கத்தை பார்ப்பீங்க. உங்களை சுற்றிலும் இருளே சூழ்ந்திருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருளை கூட வெளிச்சமாக்குகிற கர்த்தர் இந்த வருஷம் உங்கள் கூட இருக்கிறார். இருளையும் வெளிச்சமாக்கி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமுள்ள பெருக்கத்தின் வாழ்க்கையாய் மாற்றுகிற தெய்வம் உங்கள் கூட இருக்கிறாருங்க. இந்த வருஷம் ஒருவேளை பஞ்சம் வந்துருமோ, பட்டினி வந்துருமோ, நான் இந்த வருஷம் துவக்கத்தை ரொம்ப வெறுமையாக துவங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அற்ப ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீங்களே போதும் போதும்னு சொல்லுவீங்க. எப்படி ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை இதுக்கு மேலே தாங்க முடியும்? அப்படி சொல்லுகிற நாளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். முதலாவது பஞ்சத்தின் நடுவிலே பெருக்கத்தை தருகிற தெய்வம். 2வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, அவன் அந்த துறவை தோண்டின போது யாரும் அவன் இடத்துல வாக்குவாதம் பண்ணலையாம். இது யாருன்னா ஈசாக்குடைய வாழ்க்கையில அப்பா ஒரு துறவை தோண்டி வச்சிருந்தார். அப்பாவுடைய கிணற போய் மீட்டெடுக்கலாம் முயற்சி எடுக்கும்போது அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற பொறாமை பிடிச்ச எதிரிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை எப்படியாச்சும் பறிச்சுக்கணும் அப்படின்னு
பார்த்து அவன் அங்கே அப்பாவுடைய துறவை அவன் கஷ்டப்பட்டு அந்த தோண்டி எடுக்கிறான், அதை பறிச்சுட்டு போயிடுறாங்க. சரி, அப்பாவோட தான் தோண்டி எடுத்தவொன்னே அவங்க பறிச்சுட்டாங்க, நம்ம ரெண்டாவது இன்னொன்று முயற்சி பண்ணுவோன்னு சொல்லி அவன் முயற்சியை தொடர்ந்தான். அந்த ரெண்டாவது முயற்சியும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் மூணாவது மறுபடியும் அவன் முயற்சி பண்ணான். அங்கே ஒரு துறவு, அங்கே ஒரு கிணறு உண்டாச்சு. அதுக்கு பேர் தான் ரெகபோத். அந்த இடத்துல ஈசாக்கை கர்த்தர் பெருக பண்ணினார். ஒருவேளை உங்களை அழிக்க சத்துருக்கள் பல வகையில் இதுவரைக்கும் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த 2026 வருஷம் உங்கள் எதிரிகள் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்தை பறிச்சுட்டு கூட போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெருக்கம் என்னும் ரெகபோத்தை, அவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உயர்வை, அவங்களுக்கு முன்னாடி ஒரு ரெகபோத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் தருவாருங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை மனுஷங்க இருந்தாலும், எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. அவர்கள் நடுவில் ஒரு பெருக்கத்தை தருவார். ஸோ ஈசாக்குடைய வாழ்க்கையில் பஞ்சத்தில் ஒரு பெருக்கம் வந்துச்சு. ரெண்டாவது எதிரிகள் நடுவில் ஒரு பெருக்கம் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. மூணாவது ஈசாக்குடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையை துரத்தி வந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஒருவேளை இன்னைக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், ஆனால் என் தலைமுறை என்ன ஆகுமோ, என் சந்ததி என்ன ஆகுமோ, என் பிள்ளைகள் என்ன ஆவார்களோ, அப்படி ஒருவேளை இந்த சப்தத்தை கேட்கிறீங்களா? கர்த்தர் இந்த வருஷம் சொல்றாரு, நான் உன் தலைமுறைகளை பெருகச் செய்வேன், உன் சந்ததியை பெருகச் செய்வேன், உன்னுடைய பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாருங்க, ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தலைமுறையாய் வல்லடியான ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எதை பார்த்தும் பயப்படாதீங்க, கர்த்தரை பார்த்து நில்லுங்க. இந்த வருஷம் ஒரு பெரிய பெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வருது. நான் சுருக்கமாக 3 காரியத்தை சொன்னேன். பஞ்சத்தின் நடுவில் பெருக்கம், சத்துருக்களுக்கு முன்பாக பெருக்கம், மூன்றாவது சந்ததியின் பெருக்கம். இந்த 3 ஆசீர்வாதங்களை நீங்கள் ஆமேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிற இதே வேளையில் கர்த்தர் உங்களுக்காக நிறைவேற்றுவாராக. அவர் உங்களை நம்ப பண்ணுகிற இந்த வார்த்தையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை விட்டுறாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வசனத்தை தொடர்ந்துக்கிட்டே இருங்க, இந்த வசனத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருங்க. ஈசாக்கு எந்த சூழ்நிலையிலும் தான் முயற்சியை விடலை. அப்பாவுடைய சொத்தை பறிக்கும் போதும் விடலை, பஞ்சத்திலையும் விடலை, யாரு முன்னாடியும் அவன் முயற்சியை விடலை. நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருங்க, உங்கள் பிரயாசத்தை விட்டுறாதீங்க. இந்த வருஷம் கர்த்தர் கண்டிப்பாக சொல்கிறேன், இத்தனை ஆண்டுகள் பார்க்காத ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னும் சொல்கிறேன், இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் துவங்குகிற பெருக்கம் வெறும் ஆரம்பம் தாங்க. இனி வருகிற வருஷங்களை நீங்கள் பார்க்க போகிறது மிகப்பெரிய மகிமையாக இருக்கும், மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு விரிவான செய்தியை ஒரு சில நாட்களில் நம்மளுடைய ஆசீர்வாத கூடுகை நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல 2026 ஆண்டுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு தெய்வீக பெருக்கம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் என்று செபித்து ஆசீர்வதிக்கிறேன். பல மடங்கு உயர்த்துங்க, பெரிய ஆசீர்வாதத்தை தொடர பண்ணுங்க. ஆண்டவர் தாமே இந்த வருடம் உங்களை பெருக பண்ணுவார் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.